வணக்கம் நண்பர்களே, கேஆர் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி தினம் 25 என்ற புதிய தொடரில் நம்ம 2வது நாளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தினமும் காலையில் 4 மணிக்கு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக ஜிகேல டெய்லி 25 கேள்விகளை பார்ப்போம். இன்னைக்கு டே 2 இந்திய அரசியலமைப்பு. வாங்க முதல் கேள்வியை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு எந்த வகையை சார்ந்தது? ஏ எழுதப்படாத அரசியலமைப்பு, பி எழுதப்பட்ட அரசியலமைப்பு, சி பகுதியளவு எழுதப்பட்ட அரசியலமைப்பு, டி மரபு அரசியலமைப்பு. ஆன்சர் பி எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு எந்த வகையை சார்ந்தது? எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு எந்த வகையான ஆட்சி முறையை பின்பற்றுகிறது? ஏ குடியரசு, பி முடியரசு, சி சர்வாதிகாரம், டி இராணுவ ஆட்சி. ஆன்சர் ஏ குடியரசு. இந்திய அரசியலமைப்பு குடியரசு வகையான ஆட்சி முறையை பின்பற்றுகிறது. நம்பர் 3, இந்தியா எத்தகைய அரசாக விளங்குகிறது? ஒற்றை ஆட்சி அரசு, பி கூட்டாட்சி அரசு, சி இராணுவ அரசு, டி மத அரசு. ஆன்சர் பி கூட்டாட்சி அரசு. நம்பர் 4, இந்திய அரசியலமைப்பில் ஒற்றை ஆட்சியின் சில அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. இது எந்த நாட்டின் தாக்கமாகும்? ஏ அமெரிக்கா, பி பிரிட்டன், சி கனடா, டி ஜப்பான். ஆன்சர் சி கனடா. சரியா? ஒற்றை ஆட்சியின் சில அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அது எந்த நாட்டோட தாக்கம் அப்படின்னா கனடா நாட்டின் தாக்கம். நெக்ஸ்ட் நம்பர் 5, இந்தியாவில் நாடாளுமன்ற ஆட்சி முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ். விடை பிரிட்டன். சரிங்களா? நாடாளுமன்ற ஆட்சி முறை எதிலிருந்து எடுக்கப்பட்டது? பிரிட்டன். நம்பர் 6, இந்திய அரசியலமைப்பில் அதிகார பிரிவு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஏ அமெரிக்கா, பி ஜெர்மனி, சி கனடா, டி ஜப்பான். ஆன்சர் ஏ அமெரிக்கா. அதிகார பிரிவு அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. நாடாளுமன்ற ஆட்சி முறை பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டது. நம்பர் 7, இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கிய சிறப்பம்சம். ஏ மத ஆட்சி, பி எழுத்துப்பூர்வ அரசியலமைப்பு, சி இராணுவ ஆட்சி, டி மன்னராட்சி. ஆன்சர் பி எழுத்துப்பூர்வ அரசியலமைப்பு. இதுதான் மிக முக்கியமான சிறப்பம்சம். இந்தியா எத்தகைய ஜனநாயகத்தை பின்பற்றுகிறது? நேரடி ஜனநாயகம், மறைமுக ஜனநாயகம், இராணுவ ஜனநாயகம், மன்னராட்சி ஜனநாயகம். ஆன்சர் பி மறைமுக ஜனநாயகம். இந்தியா மறைமுக ஜனநாயகத்தை பின்பற்றுகிறது. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பில் இறையாண்மை யாரிடம் உள்ளது? குடியரசுத் தலைவர், பிரதமர், மக்கள், உச்ச நீதிமன்றம். விடை மக்கள். இந்திய அரசியலமைப்பில் இறையாண்மை யாரிடம் உள்ளது? மக்களிடம் உள்ளது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இந்தியா எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? கூட்டாட்சி முடியரசு, இறையாண்மை மிக்க சோசியலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு, அல்லது மத அரசு, அல்லது மன்னராட்சி. இதில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இறையாண்மை மிக்க சோசலிச மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இப்படி தான் முகவுரையில் எழுதியிருக்காங்க. இதை ஆர்டர் பண்ணி சொல்லியே என்ன சில வரிசையாக ஆர்டர் படுத்துங்க அப்படின்னு சொல்லியே குரூப் 4ல் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. நம்பர் 11, இந்தியாவில் வயது வந்த அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படுவது எது? சொத்து அடிப்படையில், கல்வி அடிப்படையில், பொது வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில், வரி அடிப்படையில். எந்த அடிப்படையில் வழங்குறாங்க? பொது வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தான் எல்லாருக்கும் வாக்களிக்கிற உரிமை வழங்கப்படுறாங்க. இந்திய அரசியலமைப்பு எந்த வகையான நீதித்துறையை கொண்டுள்ளது? இரட்டை நீதித்துறை, ஒருங்கிணைந்த நீதித்துறை, தனியார் நீதித்துறை, இராணுவ நீதித்துறை. ஆன்சர் ஒருங்கிணைந்த நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பு ஒருங்கிணைந்த நீதித்துறையை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு திருத்தப்படும் நடைமுறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அரசியலமைப்பு திருத்தப்படுற நடைமுறை எந்த நாட்டிலிருந்து பெற்றிருக்காங்க? தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா. எந்த நாட்டிலேருந்து? தென்னாப்பிரிக்கா. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு திருத்தப்படும் நடைமுறை அதிகார பிரிவு அமெரிக்காவில்,
சரிங்களா? அப்போ அரசியலமைப்பு திருத்தப்படும் நடைமுறை வந்து தென்னாப்பிரிக்கா. இதே இது நாடாளுமன்ற ஆட்சி முறை வந்து பிரிட்டன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு எத்தகைய குடியுரிமையை வழங்குகிறது? இரட்டை குடியுரிமை, ஒற்றை குடியுரிமை, மாநில குடியுரிமை, உள்ளாட்சி குடியுரிமை. ஆன்சர் ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பு ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான் வழங்குது. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பில் நீதித்துறை எவ்வாறு செயல்படுகிறது? அரசின் கட்டுப்பாட்டில், மாநில அரசின் கட்டுப்பாட்டில், சுதந்திரமான நீதித்துறையாக, நாடாளுமன்றத்தின் கட்டுப்பாட்டில். எந்த கட்டுப்பாட்டிலுமே இல்லை, அது சுதந்திரமான நீதித்துறையாக தான் இந்திய அரசியலமைப்பில் நீதித்துறை செயல்படுகிறது. ஆன்சர் சுதந்திரமான நீதித்துறையாக. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் உள்ளன? பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4. ஆன்சர் பகுதி 3. அடிப்படை உரிமைகள் பகுதி 3 தான் காணப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பில் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன? பகுதி 3, பகுதி 4, பகுதி 5, பகுதி 6. ஆன்சர் பகுதி 4. அப்போ அரசு அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி 4. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன? பகுதி 3, பகுதி 4, பகுதி 4 A, பகுதி 5. பகுதி 4 A. அடிப்படை கடமைகள் பகுதி 4 A. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு எத்தகைய தன்மையை கொண்டுள்ளது? முழுமையாக விரைப்பானது, முழுமையாக நெகிழ்வானது, நெகிழ்வும் விரைப்பும் கொண்டது, திருத்த முடியாதது. ஆன்சர் சி, நெகிழ்வும் விரைப்பும் கொண்டது. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு எந்த வகையான ஆட்சி முறையின் கலவையாகும்? மன்னராட்சி மற்றும் குடியரசு, கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி, ஜனநாயகம் மற்றும் சர்வாதிகாரம், இராணுவ ஆட்சி மற்றும் குடியரசு. எந்த வகையான ஆட்சி முறையின் கலவை அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு எந்த வகையான ஆட்சி முறையின் கலவையாகும்? கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, அயர்லாந்து. எந்த நாட்டிலேருந்து பெற்றிருக்காங்க? பிரிட்டன். அப்போ நாடாளுமன்ற ஆட்சி முறையும் சட்டத்தின் ஆட்சியும் பிரிட்டன் நாட்டிலேருந்து பெறப்பட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு உலகில் எவ்வாறு சிறப்பு பெறுகிறது? மிகச் சிறிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு, மிக பழமையான அரசியலமைப்பு, மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு, திருத்த முடியாத அரசியலமைப்பு. எந்த வகையில் அது சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. சரிங்களா? ஆன்சர் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் எது? மன்னராட்சியை நிலைநிறுத்துதல், சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி வழங்குதல், இராணுவ ஆட்சியை உருவாக்குதல், மாநிலங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்குதல். ஆன்சர் பி, சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி வழங்குதல். நெக்ஸ்ட் 24 பாருங்க. இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு வழங்கும் முக்கிய மதிப்பு எது? அடிமைத்தனம், சமத்துவம், பரம்பரை ஆட்சி, தனியாட்சி. இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு என்ன வழங்குது? சமத்துவத்தை வழங்குது. முக்கியமான மதிப்பு சமத்துவம். இந்திய அரசியலமைப்பின் இறுதி அதிகாரம் யாரிடம் உள்ளது? குடியரசுத் தலைவர், பிரதமர், இந்திய மக்கள், உச்ச நீதிமன்றம். யார்கிட்ட இறுதி அதிகாரம்? இந்திய மக்களாகிய நம்மக்கிட்ட தான் இருக்குது. இதோட இன்னைக்கு 25 டே 250 முடிஞ்சிருச்சு. இன்றைய கேள்வி 25 கேள்வியில் எத்தனை கேள்விக்கு நீங்கள் சரியான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு டே 3 டிஎன்பிஎஸ்சி தினம் 25 அப்படிங்கிற தொடரில் டே 3 கண்டிப்பாக பார்க்கலாம். இது உங்கள் கேஆர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.